நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் 8வது 9வது பக்கத்தில் ஒன்று சொல்லியிருக்கார். அதாவது வளர்ந்து வர்ற இளம் கான்ட்ராக்டர்களுக்கெல்லாம் நாங்கள் வாய்ப்பு கொடுப்பதற்காக பல்வேறு விதிமுறைகளை எல்லாம் தளர்த்தி இருக்கின்றோம். அதே அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். டெண்டர்ல ஆரோக்கியமான போட்டி உருவாகும். அதனால் அரசின் வீண் செலவுகள் குறையும். ஆரோக்கியமான போட்டி உருவாகிற பொழுது வீண் செலவு குறையும் சொல்றது எந்த அடிப்படையிலங்கிறது எங்களுக்கு தெரியல. என்ன அடுத்தது கசிவுன்னு இந்த இதில் பார்த்தா நிறைய இடத்துல இருக்கு. கட்டடத்தில் எங்கேயாச்சும் கசிவு இருந்தா சொல்லுவாங்க. என்னமோ புது வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க, கசிவு. நாளை கசிவு நீர் குட்டைன்னு சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கசிவு என்கின்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு என்னத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக எந்த டெண்டர் இன்னும் நீங்க வைக்கல. நிதி அமைச்சர் இல்ல கசிவுக்கு விளக்கம் சொல்லிட்டா அவர் சொல்ல விரும்புறாரு. சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, இப்போ இன்பிட்வீன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு பதில் நினச்சிங்கன்னா அது டைம் வளர்த்துக்கிட்டே போகும். அது ரொம்ப நேரம் ஆகிடும். அப்புறம் உங்களோடையும் கன்க்ளூட் பண்ண முடியாது, மற்றவங்களும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பேசணும்னா கிட்டத்தட்ட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்கிட்ட நான் கொடுத்த ஆவணங்களே அவர் மூலமாக பேச போகுது. கிட்டத்தட்ட ஆடிட்டிங் முடிஞ்சு ஒரு 3 துறைக்கான ஆடிட்டிங் முடிச்சிருக்கோம். நீங்கள் கேட்குறீங்களா கசிவுன்னு. அந்த லீக்கேஜஸோட ரிப்போர்ட் எல்லாம் ஆடிட் தலைவரோட டேபிள் முன்னாடி இருக்கு. அவர் எப்போ அதை பற்றி பேசணும்னு அவர் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் பேசுறதுனா நீங்கள் இப்போ பேசிடுங்க. 3 டிபார்ட்மெண்ட்ல ஆடிட்டிங் முடிஞ்சிருக்கு. போன 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் எவ்வளோ ஆடிட்டிங் பண்ணிடுறாங்க எனக்கு தெரியாது. அதை நான் விசாரிச்சு தான் சொல்லணும். ஆனால் வந்த 60 நாட்களில் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் எங்களை கூப்பிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு அவர் முன்கூட்டியே கணிச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எங்கள்கிட்ட கேட்டுட்டார். பிஃபோர் த அசம்பிளி கமெண்ட்ஸ் எனக்கு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் எல்லா ரிப்போர்ட்டும் ரெடியாக இருக்கு. ஏன்னா ரிப்போர்ட் அடிப்படையில் தான் பேசணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் அசம்பிளி செஷனில் பார்ட்டி என்ற ஒரே வார்த்தையில் எல்லாம் எழுந்து போனீங்க. இப்போ அப்படி நடக்காது சார், இப்படி நடக்கவே நடக்காது. இன்னைக்கு எல்லா ரிப்போர்ட்டும் அவர்கிட்ட இருக்கு. வெளிப்படையா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 100 நாள் மேல ஆயிடும். அதை முடிச்சுட்டு வந்து பேசுங்க. இங்க நான் எல்லாம் டீட்டெயிலா சொல்றேன் உங்களுக்கு. தேங்க்யூ. பேசுங்க மாண்பு உறுப்பினர். நல்லது, வரவேற்கிறோம். என்னன்னா இப்போ பில்லு வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நீங்க ஏதாச்சும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது உங்க கையில் இருக்கு பாருங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. பொதுப்பணித்துறையிலே 5% நீர்வளத்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத்தலைவர் அவர்களே, அவர் ஆதாரத்துடன் சொல்லணும். அது பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதானே. எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? யாரு போட்டிருக்கிறா? எல்லாரும் போடுறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க அதை அது ஆதாரத்துடன் நீங்க இருக்குதுன்னா நீங்க நிரூபிங்கன்னு தான் சொல்றோம். நீங்க எதுவுமே நீங்க என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உறுப்பினர் ரகுபதி பேச ஆரம்பிங்க. தொடர்ந்து பேசுங்க. உங்க தோஷமா இருக்கலாம். நிதிநிலை அறிக்கை மீதும் வேளாண் அறிக்கை பேசுங்க. நீங்க மாண்பு உறுப்பினர் ரகுமதி அவர்கள் 11:22 ஆரம்பிச்சீங்க. வேறுங்க அவை முன்னவர் வாங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு
உறுப்பினர்கள் இங்கே பேசுகிற போது ஒன்றை சொன்னார். அவர் சொல்லுகிற போது பனையூரை பற்றி சொன்னார். நீங்களும் அங்கே இருந்து நான் இங்கே மாறி இருக்கிறேன் என்பது நாடறியும்.